வணக்கம் நண்பர்களே. நாம் தினமும் சாப்பிடும் ஒரு பழம். விலை குறைவு, எங்கும் கிடைக்கும், குழந்தை முதல் முதியவர் வரை அனைவரும் சாப்பிடக்கூடிய பழம் வாழைப்பழம். ஆனா எல்லா வாழைப்பழங்களும் ஒரே மாதிரி இல்ல. சில வாழைப்பழங்கள் அதிக பொட்டாசியம் இருக்கும், சிலவற்றில் அதிக நார்ச்சத்து, சிலவை சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றவை, சிலவை விளையாட்டு வீரர்களுக்கே சிறந்தவை. அதனால இன்னைக்கு டாக்டர் அக்யூட் ஃபுட் ரேங்கிங் தொடரின் முதல் எபிசோட். உலகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட வாழைப்பழங்கள் உள்ளன. ஒவ்வொரு வகைக்கும் தனித்தனி சுவை, நிறம் மற்றும் ஊட்டச்சத்து சிறப்புகள் உள்ளன. தமிழ்நாட்டில் அதிகம் கிடைக்கும் வாழைப்பழங்களை தரவரிசைப்படுத்த போகிறோம். ஒரு 7 வாழைப்பழ வகைகளுக்கு ரேங்க் போடலாம் வாங்க. ரேங்க் பட்டியல 7வது இருக்கிறது பூவன் வாழைப்பழம். இது மிகவும் பிரபலமான வாழைப்பழம். சுவை இனிமையாக இருக்கும், ஆனால் கிளைசிமிக் இண்டெக்ஸ் சற்று அதிகம், சர்க்கரை அளவு அதிகம், நிறை உணர்வு குறைவு. நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இதுல விட்டமின் சி அண்ட் உடனடி சக்தி இருக்கு. ரேங்க் பட்டியல 6வது இருக்கிற பழம் மொந்தன் வாழைப்பழம். பெரும்பாலும் வேக வைத்து சாப்பிட பயன்படுத்தப்படும். நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அதிகம், குடல் நுண்ணுயிர்களுக்கு நல்லது, வயிறு நிறைவாக இருக்கும். குறைபாடு அப்படின்னு பார்த்தோன்னா சுவை அனைவருக்கும் பிடிக்காது. ரேங்க் பட்டியல 5வது இருக்கிறது ரஸ்தாலி. இது தமிழ்நாட்டில் மிகவும் மனமுள்ள வாழைப்பழங்களில் ஒன்று. நன்மைகள்: ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம், விட்டமின் B6 உள்ளது. ஆனா சர்க்கரை அதிகம், எடை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு சிறந்த தேர்வு இது கிடையாது. ரேங்க் பட்டியல 4வது கற்பூரவல்லி. பலருக்கு பிடித்த வாழைப்பழம். நன்மைகள் பார்த்தனா நார்ச்சத்து நல்ல அளவுல இருக்கு, பொட்டாசியம் அதிகம், வயிறு நிறைவும் அதிகம், உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு நல்ல தேர்வு. இப்ப டாப் 3 வாழைப்பழத்தை பார்க்க போறோம். அதுல ரேங்க் பட்டியல 3வது இருக்கிறது செவ்வாழை. செவ்வாழை சாதாரணமான வாழைப்பழம் அல்ல. இதில் பீட்டா கரோட்டின் அதிகம், விட்டமின் சி அதிகம், ஆந்தோசயானின் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகம். சில ஆய்வுகள் இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடும் என்று தெரிவிக்கிறது. ரேங்க் பட்டியல 2வது இருக்கிறது நேந்திர வாழைப்பழம். கேரளாவின் பெருமை. ஆனா இன்று உலகம் முழுவதும் நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் பரிந்துரைக்கும் வாழைப்பழங்களில் ஒன்று. ஏன் தெரியுமா? இது நார்ச்சத்து அதிகம், விட்டமின் ஏ பிரிகசர் அதிகம், பொட்டாசியம் அதிகம், திருப்தியும் அதிகம். இதனால எடை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, குழந்தைகளுக்கு மிக சிறந்த தேர்வு இந்த நேந்திரம் பழம். இன்று நமது ஃபுட் ரேங்கிங் பட்டியலில் முதலிடம் பிடிப்பது மலை வாழை. மலைப்பகுதிகளில் வளரும் இந்த வாழைப்பழம் அளவில் சிறிதாக இருந்தாலும் ஊட்டச்சத்து செறிவு அதிகம். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம், பொட்டாசியம் அதிகம், இயற்கையான மனம் மற்றும் போட்டோ கெமிக்கல்ஸ். மேலும் மற்ற வாழைப்பழங்களை விட சுவை மற்றும் ஊட்டச்சத்து அடர்த்தி அதிகமாக இருப்பதாக பல வேளாண் ஆய்வுகள் கூறியிருக்கின்றன. அதனால மலை வாழைக்கு தான் முதல் ரேங்க். நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், உலகிலே சிறந்த வாழைப்பழம் எது தெரியுமா? நீங்கள் தினமும் சாப்பிடக்கூடிய வாழைப்பழம் தான். ஏனெனில் எந்த ஒரு பழமும் தனியா உடலை ஆரோக்கியமாக்காது. பலவிதமான பழங்கள், காய்கறிகள் மற்றும் நல்ல வாழ்க்கை முறைதான் உண்மையான மருந்து. இந்த ரேங்கிங்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த வாழைப்பழம் எது? கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க. மேலும் டாக்டர் அக்யூட் ரேங்கிங் எபிசோட்ல அடுத்தது மாம்பழம் பார்க்கலாமா இல்ல அரிசி வகையை பார்க்கலாமா அப்படின்னு எங்களுக்கும் சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் டாக்டர் அக்யூட். நன்றி.